ஹலோ டீச்சர்ஸ், டிஇடி பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1க்கு நம்ம தமிழ் பார்க்குறோம். ஓகேவா? தமிழில் மொத்தம் நம்ம 900 கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஒரு வீடியோவுக்கு 30 கொஷின்ஸ். இதே மாதிரி 30 வீடியோஸ் வரும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வீடியோவுக்கு 30 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூவாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது. இதுக்கு ஆன்சர் பி, சீர்களின் எண்ணிக்கை. ரெண்டாவது கேள்வி பாருங்க. இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் மணிமேகலை. மூணாவது கேள்வி. நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பர்? ஆன்சர் பசார் பெயிண்டிங். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். இதற்கான விடை முதநிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். ஆன்சர் முதநிலை தொழிற்பெயர். கூற்று 1. வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2. நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. முதல் மட்டும்தான் சரி, ரெண்டாவது தவறுன்னு வரும். ஆறாவது கேள்வி. கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம். இதுக்கான ஆன்சர் மெய்ப்படிமம். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் நாகூர் ரூமி. தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோவில். சைக்காலஜிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக புக்காக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸாமே படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேவா? எதுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா தான் ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த ஏரியாவில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். அதுவும் சைக்காலஜி உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியா அப்படின்னா டெட்டில் சைக்காலஜி மட்டும்தான். ஸோ நான் கொடுக்குற இந்த 930 கொஷின்ஸ் இருக்குது ஓவராலாக நம்ம புக்கில். இந்த புக்கை படிச்சிங்கனாலே 80% உங்களுக்கு தெளிவாயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மூவா. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. ஆன்சர் இசை நிறை. ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. விடை இசை நிறை. கோபால கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. கோபால கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஆன்சர் 1991. அடுத்த கேள்வி பாருங்க. நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா. கத்துங்குயிலோசை இதில் இடம்பெறும் வலு அமைதியை தேறுக. இதில் வரும் வலு அமைதி மரபு வலு அமைதி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது? ஆன்சர் பிளேக். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என அழைக்கப்படுபவர் யார்? பள்ளிக்கு முதலில் வருபவர். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்ற போற்றுதலுக்குரியவர் வா. சுபமாணிக்கம். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்ற போற்றுதலுக்குரியவர் வா. சுபமாணிக்கம். பின் வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது? உற்றது உரைத்தல், ஐயுறல் கூறல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல். இதில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐயுறல் கூறல். பின்வரும் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட், குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங், கருத்து படம் கார்ட்டூன், கல்வெட்டு ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு.
இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? கல்வெட்டு, ஆஸ்தட்டிக் இதுதான் தவறான இணை. மீதி இருக்க எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓகே. ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். பின் வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? பேசுவதும் கேட்பதும். இதுதான் மொழியின் முதல் நிலை. காலம் கறந்த பெயரெச்சம் எது? காலம் கறந்த பெயரெச்சம் எது? வினைத்தொகை. ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை. ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை ஆன்சர் மருந்து மரம். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? ஆன்சர் ஜலாலுதீன் ரூமி. ஆன்சர் ஜலாலுதீன் ரூமி. பொறுத்துக. வவ் அப்படின்னா கவர்னு அர்த்தம். வவ் 1க்கு 3. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ வவ் அப்படின்னா இதுக்கு கவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வவ்வுக்கு ஆன்சர் என்ன? கவர். அதே மாதிரி 2 கூ அப்படின்னா பூமி. 3 சே அப்படின்னா உயர்வு. 4 மை அப்படின்னா அஞ்சனம். ஓகேவா? ஸோ ஓவராலாக இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர். பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் ஏ சக்கரவர்த்தினி. பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு. பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு. ஆன்சர் எழுத்துப்பேறு. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்? ஆன்சர் 12 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சீச்சு செல்லப்பா. டீச்சர்ஸ், இதே மாதிரி டெய்லியும் நம்ம 30 கொஸ்டின்ஸ்க்கு தமிழுக்கு வீடியோ போட இருக்கோம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.